ஆ, குரு நமஸ்காரம். குருभ्यः गुरुभ्यश्च नमो वाकमधीमो दम्पति जगतां ज्ञानानन्दमयं देवं ध्यानं जयग्रीवम्. இப்போ கர்மதாரய சமாசங்களோட பேதங்கள், அதுல கடைசி பேதம் வந்து மயூர வியம்சகாதிஹி அப்படின்னு. இதுக்கு முன்னாடி விசேஷண பூர்வபதம், விசேஷண உத்தரபதம், விசேஷண உபயபதம், உபமான பூர்வபதம், உபமான உத்தரபதம், அவதாரண பூர்வபதः, சம்பாவனா பூர்வபதः, அப்படி மத்தியம பதலோபः அப்படின்னு 8 விதம் பார்த்தோம். இப்போ கடைசி இது மயூர வியம்சகாதிகின்னு. அப்படின்னா இது மயூர வியம்சகாதி கணங்கள்ல படிக்கப்பட்ட சப்தங்கள்னு அர்த்தம். அப்படின்னா இது இந்த இந்த சமாசம் என்னதுன்னா, சாதாரணமா சமாச நியமங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். ஏதோ ஒரு சப்த பிரயோகம் இருக்கு, அது வந்து கர்மதாரயத்துல அந்தர்பாவம் பண்ணிருக்கு. மயூர விம்சகன்னு ஒரு கணம் படிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து சில சப்தங்கள்லாம் இருக்கு. அந்த சப்தங்களுக்கெல்லாம் இந்த சமாசத்துல இந்த மிசலேனியஸ் மாதிரி இது மயூர விம்சகாய சப்தங்கள்லாம் இருக்கிறதுலாம் கர்மதாரயத்துல போட்டிருக்கு. அதான் சமாச விதாயகேன சாமானிய நியமேன எது சித்தம். சமாசம் விதிச்சுக்கிறதுனால சாமானிய நியமங்கள் இருக்கு பாருங்க, சித்தம் நபவதி. அந்த சாமானிய நியமம் ஒரு சமாசம் அடைஞ்சிருக்கும், ஆனா சொன்ன நியமங்கள் ரூல்ஸ் எதுக்கு இதுக்கு பொருந்திருக்காத இருக்கும், அப்ளை ஆகாத இருக்கும் ரூல்ஸ் சிலது. அந்த மாதிரி சப்தங்கள்லாம் தத்து மயூர வியம்சகாதி கணே படித்தம். அந்த மயூர வியம்சகாதி கணங்கள்னு ஒரு கணம் அதுல படிச்சிருக்கார். ஆனால் சப்த பிரயோகம் இருக்கு ஒண்ணு, அதுக்கான விக்கிரகம் சொல்லச்சே கொஞ்சம் மாத்தி சொல்லணும். அந்த இடத்துல சில சமாசங்கள்லாம் மாறி மாறி இருக்கிறதுனால இது அந்த மொத்த சமாசத்தையும் மாறி இருக்கிற சமாசங்கள்லாம் இந்த சமாசத்துல கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டு சேர்த்து விட்டு மயூர விம்சகாதி கணங்கன்னு. அதான் அவிஹித லக்ஷணா தத்புருஷா மயூர விம்சகாதிஷு திரஷ்டவியா. அவிஹித லக்ஷணா, இதுக்குன்னு ஒரு தனி லக்ஷணம் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ சம்பாவனா உபமான பூர்வபதம், விசேஷண பூர்வபதம், விசேஷண உத்தரபதம், உபமான உத்தரபதம்னா உபமான வாச்சக சப்தம் பூர்வ பதத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். விசேஷணமானது பூர்வ பதத்துல இருக்குது, விசேஷணமானது உத்தரபதத்துல இருக்குது. இந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஏதோ சில நியமங்கள் இருக்கும். ஆனால் இந்த இதுக்கு மாத்திரம் இப்படிதான் ரூல்னு கிடையாது. ஏதோ ஏதோ ரூல் அப்ளை ஆகும், அவ்வளவுதான். எந்த ரூல்னு அது கரெக்டா சொல்ல முடியாது. அதனால அதுக்கு இந்த அந்த மாதிரி இருக்கிற சப்தங்கள்லாம் ஒரு குரூப்பா வந்து சேர்த்து மயூர விம்சகாதி கணங்கள்னு ஒன்று படிச்சுட்டு, மயூர விம்சகன்னு ஒரு சப்தம், மயூரஹா வியம்சகா அப்படின்னு முதல் உதாரணம். மயூரஹா விம்சகா, மயூர விம்சகா. விம்சகான்னா தூர்த்தகா, ஒரு கெட்டதுன்னு அர்த்தம், ஒரு அடம் பிடிக்கிறது அந்த மாதிரி சொல்றாளே, தூர்த்தகான்னு அர்த்தம் விம்சகான்னா. நிச்சிதம் பிரச்சிதம் நிச்ச பிரச்சம் நாஸ்தி குதோ பயம் யஸ்ய சஹ அகுதோ பயஹ. இதெல்லாம் பாருங்க, பகுவிரிஹி மாதிரி இருக்கு, எஸ்ய சஹா அந்த மாதிரி. ஆனா பகுவிரி சமாசத்துலயும் இது வராது, அடங்காது. அதனால இதுக்கு இந்த கணத்துல படிச்சுட்டு கர்மதாரை மயூர வம்சகாதி தத்புருஷ சமாசத்துல இது அந்தர்பாவம் பண்ணிட்டு. அந்யோ ராஜா, அந்யஹா ராஜா, வேற ஒரு ராஜா, ராஜாந்தரம். அப்புறம் உதக் அவாக்கு உச்சாவச்சம். உதக்கு அவாக்கு உச்சாவச்சம். நாஸ்தி கிஞ்சன எஸ்ய சஹ அகிஞ்சனஹா. அவனுக்கு யாரும் கிடையாது ஒருத்தனுக்கு அப்படின்னா அவன் அகிஞ்சனன்னு அர்த்தம். அந்த மாதிரி சிதேவ, சித் மாத்திரம்,
சின்மாத்திரம் அது. சிதேவனா சிது ஒண்டின்னு அர்த்தம். சின்மாத்திரம். அஷ்ணீத விபத இத்யேவம் சததம் யத்ர அபிதீயதே சா அஷ்ணீத விபதா. பச்சத भृज्यते इत्येवं सततं यत्र अभिधीयते सा पचत भृज्यता. खादत मोदत इत्येव सततं यत्र अभिधीयते सा खादत मोदता. जहि जोट् जहि जोडं जहि जोडम् इति अविक्षण्येन यः य य आह सः ஜடி ஜோட ஜஹி ஜோடஹ. இந்த மாதிரி சில சப்தங்கள்லாம் இருக்கு ஏதோ பிரயோகத்துல. இந்த சப்தங்கள்லாம் இந்த மயூர வம்சகாதி கணங்கள்ல படிச்சுட்டு இது வரைக்கும் கர்மதாரய சமாசம். இதுக்கப்புறம் தெரியல, அது கர்மதாரின்னு சேர்த்துட்டு அது அதான் தெரியல. அது அதான் தத்புருஷ சமயம் வந்துட்டு சொல்லிட்டாரு, அது ஏன்னு தெரியல அது எனக்கு. அதெல்லாம் சிலதெல்லாம் இது மாதிரி இருக்கு. எல்லா சமாசம் பகுவிரீஹி அந்த மாதிரிலாம் இருக்கு. அது உச்சாவச்சன்னா உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு அப்படின்னு சொல்றோம். அப் அண்ட் டவுன்றமே அந்த அர்த்தம் உச்சாவச்சம். எனக்கே ஃபுல்லா தெரியல. ஆமா, நாஸ்தி அகிஞ்சனஹான்னா எதுக்கும் கைலாகாதவன் அர்த்தம். எல்லாராலையும் கைவிடப்பட்டவன், கைவிடப்பட்டவன் அர்த்தம். சின்மாத்திரம் சித்து மாத்திரம். அது அது தெரிஞ்ச அர்த்தம் தான், எல்லாருக்கும் சாதாரணமான அர்த்தம் தான். சித்து சிதேவ சின்மாத்திரம் அப்படின்னா இது மாத்திரம் இருக்கிறதுன்னு அர்த்தம். சித்துன்னா இது ஞானம், ஞானம் மாத்திரம் இருக்கிறதுன்னு அர்த்தம். சின்மாத்திரம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி அது. ராஜாந்தரம் வேற ஒரு ராஜா, ராஜா காட்டுல வேற ஆனவன். அதான் அதான் வேற ஒரு ராஜா. அரே, வேற வேற ராஜா. அதான் இந்த ராஜா காட்டுல வேற ஒரு ராஜா, அந்யஹா ராஜா. அஷ்டமி அதிபத. ஆமா ஆமா. அஷ்டீத பிபதா அப்படின்னா உண்டது பருகன்னு சொல்றோம் பாருங்க, சாட்டுண்டே குடிக்கிறதுன்னு. அதுக்கு அஷ்டீத பிபத. பிபதான்னா எனக்கு அது கரெக்டா தெரியல. காதத மோதத்தான்னா இது சாப்பிடுறதுல சந்தோஷத்தை அடையிறவன் அர்த்தம். ஜஹிஜோட அதுவும் எனக்கு அந்த சப்தம் தெரியல, பார்த்து தான் சொல்லணும். அதான் மயூர வம்சகான மயூரத்துல தூர்த்தன் அதன் மாதிரி அதான். இந்த மாதிரி இந்த சப்தங்கள்லாம் சிலது அதான் ரெண்டு மூணு எனக்கு தெரியல அது என்னதுன்னு, பார்த்து தான் சொல்லணும், கேட்டு சொல்றேன். அப்புறம் இதுக்கப்புறம் அதான் இது வரைக்கும் கர்மதாரய சமாசங்களோட பேதம் ஆச்சு. இதுக்கப்புறம் ஜிகு சமாசம். ஜிகு சமாசமும் தத்புருஷ சமாசத்தினுடைய பேதம் தான். ஜிகு சமாசம் தத்புருஷ சமாசம் வேதம். சங்கியா பூர்வ த்விகுன்னு சூத்திரம் அதுக்கு. அதனால அது பேரு. ஆனா இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது தத்திதார்த்த உத்தரபத சமாஹாரேச்ச. தத்திதார்த்தங்கள்லயோ உத்தரபதத்திலயோ சமாஹாரத்திலயோ இருந்தால் அதுக்கு த்விகு. த்விகு எங்க இந்த சூத்திரம் வந்து த்விகு சமாசம் எங்கெங்கெல்லாம் வரும் சொல்றதுக்கு இந்த சூத்திரம்.
ஆனா த்விகுன்னா என்னன்னு சொல்றதுக்கு அது அந்த சூத்திரம். அது அங்கேயே முதல்லயே சொல்லிட்டாரு. இங்க சொல்லல அது. சங்க்யா பூர்வ எங்க சங்க்யா வாச்சகம் பூர்வத்துல இருக்கோ, பூர்வ பதமாக இருக்கோ, சங்க்யா நம்பர். அது எங்க பூர்வ பதத்துல ஆ, பரவால்ல. இது ஆறுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆறுதா? ஆகல. இதோ வரேன். அதான். இப்போ த்விகு சமாசம். இதுக்கு சூத்திரம் 43 பாருங்க. தத்திதார்த்த உத்தரபத சமாஹாரம் அப்படின்னு 3 இடத்துல த்விகு சமாசம் வரும். ஆனா த்விகுன்னா என்னன்னா சங்க்யா பூர்வகா த்விகு. த்விகு சமாசம் எங்க வரும்னா தத்திதார்த்தத்துல உத்தரபதத்துல சமாஹாரத்துல அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க. சங்க்யாவாச்சகம் சுபந்தேன சமஸ்யந்தே. சங்க்யாவாச்சகம் தான் த்விகுன்னு பேரு. சங்க்யாவாச்சகம் சுபந்தேன ஏதோ ஒரு சுபந்த பதத்தினுடைய சமாசத்தை அடையும். அது எங்கெங்கன்னா சுபந்தம் அது இது உத்தரபதமாக சுபந்தம் இருக்கும், பூர்வபதமாக சங்கியாவாச்சகம் இருக்கும் தெரியுது. அந்த சங்கியாவாச்சகம் சரி. உத்தரபதம் எதுவா இருக்கும்னா அதுக்கு தான் இந்த சூத்திரம் சொன்னேன். தத்திதார்த்த விஷயே உத்தரபதே பரதா சமாஹாரே வாச்சியேவா. சமாஹாரம் பண்ணும் போதோ வா இந்த த்விகு சமாசம் வரும். அத்தः த்விகு சமாசः த்ரிவிதா பவதி. தத்திதார்த்த திகுஹு உத்தரபதி திகுஹு சமாஹார திகுச்சேதி. இப்போ முதல்ல தத்திதார்த்த திகுஹு. தத்திதார்த்தம்னா தஸ்மின் அர்த்தே அது தத்திதார்த்தः. ஷண்ணாம் மாத்ருணாம் அபத்தியம் ஷாண்மாதுரः. 6 மாதாக்கு ஷண்மாத்ருணாம் அபத்தியம். அபத்தியம்ன்றது தத்திதார்த்தம். தன்னை சார்ந்தவன் சொல்றது தத்திதார்த்தம். ஆனால் ஷான் மாதுரः. द्वयोः मात्रोः अपत्यं द्वैमातुरः. द्वैमातुरன் ஷான். ஆ சொல்லு. ஆ அதான். அதுதான் தத்திதார்த்தம்னு சொன்னேன். தஸ்மின் அர்த்தே எத் வர்த்ததே தத்திதார்த்தகான்னு தன்னை சார்ந்ததுன்னு சொன்னதுக்கு தான். இப்போ அந்த 6 மாதா இப்போ தசரதஸ்ய அபத்தியம் புமான் அபத்தியம் தாசரதிஹி ராமன் சொல்றோமா? அது தத்திதார்த்தம். தசரதனை சார்ந்தவன் ராமன். அதனுடைய அம்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ஒரு இது கலை மாதிரி பிரான்ச் ஆட்டம். அதனுடைய அதுலேருந்து வந்ததுன்னு அர்த்தம். அதுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம் சொல்ல போனா கரெக்டா. தத் சம்பந்தின்னு அர்த்தம். தத்திதார்த்தம். அப்ப பாருங்க. ஷண்ணாம் மாத்ருணாம் அபத்தியம். 6 மாதாக்கு பிறந்த பிள்ளைக்கு என்ன பேரு? ஷான் மாத்துரஹா. ஷான் மாத்துரஹான்றது வந்து இவருக்கு பேரு, முருகருக்கு. அப்புறம் ரெண்டாவது துவயோஹோ மாத்ரோஹோ அபத்தியம். அது துவைமாத்துரஹா. துவைமாத்துரஹான்றது வந்து விநாயகருக்கு பேரு. தத்திதார்த்த திகுஹோ ஷண்ணாம் மாத்ருணாம் அபத்தியம் ஷான் மாத்துரஹா அப்படின்னா விநாயகர். யாரிங் போயிடுதா? அது அதோ வந்துட்டோம்.
தத்திதார்த்தத்விகுஹு ஷண்ணாம் மாத்ருணாம் அப்பத்தியம் ஷான்மாதுரஹ. ஷான்மாதுரஹான்னு முருகருக்கு. அதுமாதிரி துவயோஹோ மாத்ரோஹோ அப்பத்தியம் துவை மாதுரஹ, அது வந்து கணபதி விநாயகருக்கு. அப்புறம் பஞ்சசு கபாலேஷு சம்ஸ்கிருதா அப்படின்னா கபாலேஷு சம்ஸ்கிருதான்னா 5 கபாலங்கள்னால, 5 கபாலங்கள்னால் அந்த பானையோட ஓடு மாதிரி, பானை இந்த ஒரு பாட்டு இருக்க மண் பானை அதனுடைய ஓடு மாதிரி, அந்த பாட்டு அந்த இதனால் செய்யப்பட்டது, அதுலேருந்து உண்டானதுன்னு அர்த்தம். பஞ்சகபாலஹா. பஞ்சகபாலஹான்னா புரோடாசம்னு அது ஒரு யாகத்தில் வைக்கிறதுக்கு பேர். யாகத்தில் ஒரு திரவியம் அது. அதுக்கு பஞ்சசு கபாலேஷு சம்ஸ்கிருதா, அதுலேருந்து உண்டானதுக்கு பஞ்சகபாலா அப்படின்னா புரோடாசத்துக்குன்னு பேர். புரோடாசம்னா ஒரு அரிசி மாவால் பிடிக்கப்பட்ட உருண்டை அது. அது யாகத்திலாம் பயன்படுத்துவா, அதுக்கு புரோடாசம்னு பேர். அந்த புரோடாசம் எங்கே இருக்குன்னா பஞ்சகபாலத்துலேருந்து உண்டாகும், பஞ்சகபாலத்தில் இருக்கும் அது. அதனால் அதுக்கு பஞ்சகபாலஹான்னு பேர். இது தத்திதார்த்த த்விகுக்கு உதாரணம். இதுக்கப்புறம் உத்தரபத த்விகு. தத்திதார்த்த உத்தரபத சமாஹாரேச்சன்னு சூத்திரம் இருக்குது. அதில் தத்திதார்த்தம் ஆயிடுச்சு. ரெண்டாவது த்விகு எதுன்னா உத்தரபத த்விகு. உத்தரபத த்விகுன்னா என்ன? உத்தரபதம் தன்னுடைய அர்த்தத்தை சொல்கிறதுன்னு அர்த்தம். பஞ்ச காவஹா தனம் யஸ்ய சஹ. பஞ்சகாவஹா தனம் யஸ்ய சஹ பஞ்சகவ தனஹ. பஞ்சகாவஹ தனம் யஸ்ய சஹ பஞ்சகவ தனஹ. தசகாவஹ தனம் யஸ்ய சஹ தசகவ தனஹ. द्वे अहनी प्रिये यस्य सः द्व्यह्यन प्रियः. द्व्यह्यन प्रियः. பஞ்சசகாயः பிரியாः यस्य सः பஞ்சசக பிரியா. இதெல்லாம் உத்தரபத த்விகு. அப்படின்னா தனம் தனம் பிரியா பிரியே பிரியா இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் உத்தரபதம். உத்தரபதம்னா கடைசி பதம். 3 பதம் இருக்குது. பஞ்ச காவஹா தனம், தச காவஹா தனம், द्वे अहनी प्रिये, பஞ்சசகாயா பிரியா. இதெல்லாம் உத்தரபதத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிறது. உத்தரபத த்விகு. அதை வச்சு த்விகு பண்ணுறோம். சங்கியாபூர்வமாக இருக்கிறதுனால இது உத்தரபத த்விகுவில். ஆனால் எத்யபி இது பகுவிரீஹி தான் இது. ஆனால் சங்கியாவாச்சகமாக இருக்கிறதுனால இது உத்தரபத த்விகுன்னு விவகாரம் இருக்குது இதுக்கு. இது இதுக்கப்புறம் சமாஹார த்விகு. சமாஹாரம்னா ஒன்று சேர்க்கறதுன்னு அர்த்தம். பஞ்சானாம் கவாம் சமாஹாரா பஞ்சகவம். பஞ்சானாம் பாத்திரானாம் சமாஹாரா பஞ்சபாத்திரம். இந்த உதாரணம்லாம் ஏற்கனவே அங்கே பார்த்து தான். திரையானாம் புவனானாம் சமாஹாரா திரிபுவனம். சதுர்ணாம் யுகானாம் சமாஹாரா சதுர்யுகம். சமாஹாரம் வந்தாலே அது என்ன பண்ணணும்? ஏகவத்பாவம் நபும்சகமாக மாத்திரம், அதுவும் நியமம் பார்த்துருக்கோம். அதனால் பஞ்சகவம், பஞ்சபாத்திரம், திரிபுவனம், சதுர்யுகம், சப்தாஹா அப்படின்லாம் பார்த்தோம். சப்தானாம் அன்னாம் சமாஹாரா சப்தாஹா அப்படின்னு 3 விதமான த்விகு. தத்திதார்த்த த்விகு, உத்தரபத த்விகு, சமாஹார த்விகு அப்படின்னு 3 விதமான த்விகு. அது மாதிரி துவயோஹோ அன்னோஹோ சமாஹாரா த்வயஹ. திரிஸ்ருணாம் ராத்ரீணாம் சமாஹாரா த்ரிராத்திரம். பஞ்சானாம் ராத்ரீணாம் சமாஹாரா பஞ்சராத்திரம். நவானாம் ராத்திராணாம் சமாஹாரா நவராத்திரம். திரயாணாம் லோகானாம் சமாஹாரா திரிலோகி
பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரः பஞ்சவட்டி இப்படின்னு இதெல்லாம் சங்கியாபூர்வகமாக இருக்கிற பதங்கள். அதில் வந்து சமாஹாரமாகவோ இல்லை உத்தரபதமாகவோ உத்தரபத சமாசங்கள் இல்லை சங்கியா இது வேறு சமாஹார சமாசங்கள். ஏன்னா சமாஹார துவந்துவம் கூட இருக்குது, சமாஹார திகுவும் இருக்குது. அதுவே பூர்வபதம் வந்து இதுவாக வந்தால் சங்கியாவாச்சகமாக இருந்தால் அது திகுவாக மாறிடும். சங்கியாவாச்சகம் இல்லைன்னா அங்கெல்லாம் சமாஹார துவந்துவம் அந்த மாதிரி வந்துடும் இது வரைக்கும். அப்புறம் உத்தரபத துவந்தம் அந்த மாதிரி பார்த்தோம். அதுவும் பகுவிரீகியில் இருக்கும். அது சங்கியாவாச்சகமாக இருக்கிற இடத்துல மாத்திரம் அது வந்து சமாஹார திகுல வந்துடும், உத்தரபத திகுவாக அது வந்துடும் இது வரைக்கும். இதுக்கப்புறம் நஞ்சு பிரபுர்த்தையான், நஞ்சு பிரபுர்த்தையான்றது 5 இருக்குன்னு பார்த்தோம். அது நஞ்சு கு கதி பிராதி அப்படின்னு பார்த்தோமே. நஞ்சு கு கதி பிராதி சமாசா, பிராதி உபபத சமாசா. இந்த 5 வந்து நஞ்சு பிரபுர்த்தயகான்றதுல நஞ்சு முதலான 5 அதுவும் தத்புருஷங்களுடைய வேதங்கள். இது வரைக்கும் தத்புருஷங்களுடைய வேதங்கள். முதல்ல நஞ்சு சமாசம். நஞ்சுனா ந சுபந்தேன சமஸ்யத்தே. இது சுலபம். ந சந்தேகா அசந்தேகா, ந விக்னஹா அவிக்னஹா, ந அஸ்வஹா அன்னஸ்வஹா. அதுதான் முன்னாடியே பார்த்துட்டோம். அன்னுன்னு வரும். அச்சு பக்கத்தில் இருந்தால் அங்கே வந்து அங்கே அகாரத்தை சேர்த்துட்டு அனஸ்வஹான்னு சேர்த்துக்கணும். ந ஆகமனம் அனாகமனம், ந விவாதா அவிவாதா, ந பட்டுஹு அபட்டுஹு, ந உபலப்தி அனுபலப்தி, ந பந்தாக அபந்தாக அபதம். இந்த ரூலும் அங்கே பார்த்தோம். அது விகல்பேன அபந்தாகான்னு வரும், இல்லை அபதம்னு வரும். அந்த டச் பிரத்தியம் வந்து அபதம்னு வரும்னு அங்கே ரூலில் பார்த்தோம். இது பத்தின் சப்தத்துக்கு. இங்கே பாருங்க, அவிக்னமஸ்து இத்தியாதோ விஜ்ஞானாம் அபாவः இதி விக்கிரஹ அர்த்தபாவே அவிபாவ சமாசோயம். அவிக்னம் அஸ்து, அவிக்னம்னா விஜ்ஞானாம் அபாவः அப்படின்னு அர்த்தம். அதனால் அவிக்னம் விஜ்ஞானாம் அபாவகான்னு அர்த்தம் பண்ணால் அப்போ அது வந்து அவிபாவ சமாசத்தில் வந்துடும். அவிபாவத்தில் மக்ஷிகானாம் அபாவா நிர்மக்ஷிகம் அந்த மாதிரி அங்கே சொன்னமே. அந்த மாதிரி அர்த்தங்கள் பண்ணால் அது வந்து அவிபாவத்தில் வந்துடும். இல்லாட்டா ந விக்னம் சொன்னால் அவிக்னம், அது வந்து நஞ்சு சமாசத்தில் வந்துடும். இது நஞ்சு சமாசம். நஞ்சு பிரபுத்தியில் முதல்து நஞ்சு சமாசா. இதுக்கப்புறம் கு சமாசகன். கூன்னா குத்சித அர்த்தம்னு சொல்லுவாள். குத்சித அர்த்தம்னா ஒரு நீச்சமான அர்த்தம். ஒரு குத்சிதம்னா வெறுக்கத்தகுந்த அர்த்தம்னு அர்த்தம். அந்த மாதிரி சப்தங்கள்லாம் அந்த மாதிரி வந்தால் குசமாசம்னு சொல்லுவா. இதை குசப்தம். குசப்தா சுபந்தேன நித்தியம் சமஸ்யதே, அத்தः அஸ்வபத விக்கிரஹா. அஸ்வபத விக்கிரகான்னா முதலே சொல்லிருக்கோம். ஸ்வபத விக்கிரகான்னா சமாசத்தில் எந்த பதம் இருக்கோ அந்த பதமே விக்கிரகத்துலேயும் வந்தால் அது ஸ்வபத விக்கிரகம். சமாசத்தில் இல்லாத பதம் விக்கிரகத்தில் வந்ததுனால் அதுக்கு அஸ்வபத விக்கிரகம்னு சொல்லிருக்கோம். அது உதாரணம் சொல்லிருக்கோம். இதுக்கே குத்சிதா புருஷா, கு புருஷா. அந்த குத்சிதகான்றது சமாசத்தில் இல்லாத வார்த்தை. அது வந்து அஸ்வபதமானது விக்கிரகத்தில் குத்சிதா புருஷா அப்படின்னு வருது. அதனால் இது வந்து அஸ்வபத விக்கிரகம். இது சுபந்தம் நித்தியம் சமஸ்யதே. இது நித்தியமாக இந்த சமாசம் அப்படியே இருக்கும். வேறு மாதிரி மாற்றி சொல்ல முடியாதுன்னு அர்த்தம்.
அதுக்கு உதாரணம் குத்சிதா புருஷா குபுருஷா, குத்சிதா புருஷா கா புருஷா. அது அதான் புருஷ சப்த பரே கு இத்தியஸ்ய விகல்பேன கா இத்தியாதேஷா. அதனால கா புருஷா விகல்பேன சொல்லிருக்கார். விபாஷா புருஷே அப்படின்னு சூத்திரத்தினால விபாஷா புருஷே. விபாஷான்னா விகல்பம்னு அர்த்தம். விகல்பத்தினால திஸ் ஆர் தட். அதனால் கு புருஷா சொல்லலாம், இல்லை கா புருஷா சொல்லலாம். குத்சிதம் அன்னம் கதன்னம், குத்சிதா அஸ்வஹ கதஸ்வஹ. அஜாதௌ உத்தரபதே கத் இத்தியாதேஷா பவதி. கோஹோ கத்தத் புருஷே அச்சி அப்படின்னு சூத்திரத்தினால அஜாதவுன்னா இந்த மிருகங்களுக்கெல்லாம் சொல்லச்சே குத்சிதா அன்னம். அந்த அஜாதி கணத்தில் என்னென்னலாம் சப்தம் படிக்கப்பட்டுறதோ அந்த சப்தங்களுக்கெல்லாம் அந்த குத்சிதா அந்த கூ போடக்கூடாது, கத்துன்னு போட்டுக்கணும். அப்போ கத் அன்னம் கதன்னம், கது அஸ்வஹா கதஸ்வஹா. இந்த மாதிரி இது குசமாசம்னு பேர். அதான் சும்மா குச்சிதமான அர்த்தம். இது நித்திய சமாசம், அஸ்வபத விக்கிரகம் வரும் அப்படின்னு இதுக்கு உதாரணம். இதுக்கப்புறம் கதி சமாசகான்னு இது அடுத்த கிளாஸில் பார்ப்பேன். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். இது கொஞ்சம் இதுவாக சொல்லணும். இது கதி சமாசங்கள் எங்கெங்கெல்லாம் வரும்னு சொன்னோம். அது பூர்வ நிபாத்தம்னு சொன்னோம். ஏற்கனவே அது அங்கே சொல்லச்சே சொல்லிருக்கோம். அது பூர்வ நிபாத்தமாக இருக்கணும். அதனால் கதி சம்ஞிகமான எந்த சப்தம் இருக்கோ அது பூர்வ பதமாக வரணும். அதான் பூர்வ நிபாத்தம்னா பூர்வத்தில் அந்த பதத்தை போடணும் சமாசத்தில் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அது என்னென்ன பதம்லாம் சொல்லலாம், அது இங்கே கொடுக்கல. அது என்னதுன்னு அது ஒரு 5 இடத்துல இருக்குன்னு அன்றைக்கி சொல்லியிருக்கோம். அதையும் திருப்பி அது பார்க்கலாம் அடுத்த கிளாஸில் கதி சமாசங்கள்லேருந்து. இன்றைக்கி இதோட நிறுத்திப்போம். கவிதார்க்கு சிம்மா கல்யாணம் லட்சுமி தேவகரேசாய வேதாந்த குரவே நமः. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.